அட கிறுக்கு பயபுள்ள. வெல்கம் டு மை நியூ சேனல். ஐயோ கொஞ்சம் இருங்க பாய், உங்களை பற்றி தான் பேச போகிறேன். இருங்க பாய். எந்த பாயின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய் வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு வந்து சொல்லிடுவார், கடிதம் எழுதிடுவார். யாரை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் ரிவ்யூவர் பாய் தாங்க. பாய் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஃபுட் பிளாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, ஒவ்வொரு ஹோட்டலாக போய்ட்டு, ஐயா நான் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறேன், உங்கள் ஃபுட்டு உங்களுக்கு வந்து வாக்கின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆனார். பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படியா ரிவ்யூ பண்ணுமா, இவ்வளோ காசு கொடு, நான் வந்து டைம் இருந்தால் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து க்ரோ ஆகிட்டார். இவர் வளர்ந்ததுக்கு பின்ன என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, இவர் அறிஞ்சா இல்லை அறியாமலேயோ வந்து நிறையா தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஃபஸ்ட் வந்து பார்த்தா என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரிவ்யூ பண்ண சில ஹோட்டல்ஸில் வந்து ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்லாம் நடந்து அந்த ஹோட்டலில் வந்து கெட்டுப்போன ஃபுட்டு வந்த மாதிரி வந்து நியூஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு வந்து இவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நான் சாப்பிட்டப்போ நல்லா இருந்தது, இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து நல்லா இல்லை, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அதையும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இவர் கல்யாணம் ஆகிட்டு ஏதோ ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது இவரோட மச்சானோ யாரோ வந்து நம்ம காட்டாங்குளத்தூரில் ஒரு அம்மா வந்து கிராஸ் பண்ணும்போது இடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்துச்சு. ஏன்னா இடித்து 10-15 நிமிஷத்துலேயே வந்து அங்கேருந்து கிளம்புற அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் க்ளவுட் உள்ள ஒரு ஃபுட் பிளாகர் தாங்க வந்து நம்ம ஃபுட் பிளாகர் ஐயா அவர்களை. ஆமாம், பொலிட்டிக்கல் பவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர் தான் இந்த இன்ஃப்ளூயன்சரு. நடுவில் கூட வந்து நம்ம சிட் ஃப்ரீக்வன்சின்ற ஒருத்தங்க வந்து யாரையோ வந்து இந்த மாதிரி வந்து சேனல்ஸ்லாம் வந்து பெய்டு ப்ரொமோஷனில் வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்ல போக, உடனே தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டாப்புல, ஐயோ அந்த ஆள் நான் கிடையாது, நான் வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணல, இவரை பற்றி யாருமே பேசலை. ஆனால் இவருக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துடுச்சு, நம்மளை தான் வந்து தாக்குவாங்க அடுத்தது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வீடியோ போடுற அளவுக்கு வந்து ரொம்ப தைரியமான ஒரு ஃபுட் பிளாகர் தான் இவர். இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாங்க. ஒரு தவறுதலாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இல்லை வந்து காசு வாங்கிட்டு இவர் வந்து ரிவ்யூ பண்ணுறாரு அப்படின்றத கூட மன்னிச்சிடலாம். இவர் ஒரு விஷயம் பண்ணார், அதுலேயும் வந்து பயங்கரமாக வந்து வந்து குறை சொல்லப்பட்டார். ஆனால் அதுலேயும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் வந்து எழுதி வெளியில் வந்தார். அந்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசத்தில் வந்து ஒரு கருவோட ஜெண்டரை வந்து பார்க்கக்கூடாது, அது வந்து பேண்டு. இவர் வந்து என்ன பண்ணார், தன்னோட பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜெண்டர் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரினில் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் போடுவாங்க இல்லையா இந்த ஜெண்டர் ரிவீல், அந்த வீடியோ மாதிரி வந்து இவர் இங்கே போட, அதுவும் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகி, அதாவது ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் ரீசனுக்காக வந்து ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் மன்னிப்பு எழுதினார். அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் போது வந்து தொப்புள் குடியெல்லாம் வந்து இவர் ஹாஸ்பிட்டல் ரூம்லலாம் போயிட்டு வந்து இவர் வந்து தொப்புள் குடியாக இருக்கிறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து, அதாவது அவர் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே வந்து வெறும் வீடியோ, வியூஸு, காசு அப்படின்னு தான் வந்து பார்த்துருக்காரு தவிர வேறு எதுவுமே பண்ணல. இப்போ என்ன இஷ்யூவில் வந்து இவர் மாட்டினார் பார்த்தீங்கன்னா, இப்போ ரம்ஜான் போச்சு இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வியூஸுக்காக தான் போடுறாரு. ஸோ இவர் ஒய்ஃபும் வந்து ஒரு ஜீப்போ காரோ என்னன்னு தெரில, அதில் உட்காந்து வந்து ஒரு ஏரியாவாக போய் மக்களுக்கு வந்து இவங்க வந்து புது துணி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு வீடியோங்க. அதில் உங்களுக்கே தெரியும், மக்கள்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கூலி வேலை செய்கிறவங்கலாம் வந்து ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா வந்து வாங்க தானே பார்ப்பாங்க. அப்படி தான் வந்து இவங்க வந்து வண்டியில், அதாவது வண்டியை ஒட்டி இறங்கி போய் நேரில் போய் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன தடுத்துச்சுன்னு தெரில. ஆனால் வந்து வண்டியிலேருந்தே வந்து எடுத்து கொடுக்க, நடுவில் வந்து கூட்டம் அதிகமாக கையெல்லாம் விட்டு வந்து அப்படி தான் ஜென்ரலாக நடக்கும். ஏன்னா கூட்டம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கணுமேன்றதுக்காக நிறைய பேர் உள்ளெல்லாம் வந்து இழுக்கெல்லாம் பார்ப்பாங்க தான். ஸோ அந்த இழுக்கன்னா இந்த சென்ஸ் அந்த பொருளை, ஸோ அந்த பொருளை வந்து இவங்க ஒய்ஃபார் வந்து எடுத்து வந்து ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க. அதுவும் என்ன பந்தா பண்ணுறாங்க அப்பா. அதாவது இந்த சூரிய வம்சத்தில் வந்துட்டு இந்த ஆளுங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு சீன் வச்சு குடம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இப்படி கை நீட்டுவாங்க, உடனே அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு பேக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பேக்கெட்டை வந்து அப்படியே பெருமையாக, இந்தா வச்சுக்கோ, உனக்காக நான் தரேன், நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்ற லெவலில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து இந்த தள்ளுமுள்ளு நடந்ததை இவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னா, ஆக்சுவலி தள்ளுமுள்ளு நடந்திருக்கு, இவங்களும் வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க, என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இப்படி பறக்காவட்டியாக இருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனால் எடிட்டிங் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை பாருங்களேன். அங்கே தான் வந்து வலிக்குது. ஏன்னா ஒரு மக்கள் வந்து, அதாவது இல்லாதப்பட்டவர்கள் வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு இலவச பொருளை வாங்குறத வந்து இவங்க வந்து சிரித்து வந்து 2 பேரும் வந்து கொண்டாடிக்கிறாங்க. இந்த அம்மா வந்து கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்லாம் வேறு லெவலு. என்னமோ வந்து பண்ணையிலே பிறந்து பண்ணையிலே வளர்ந்த மாதிரி வந்து 2 பேரும் வந்து
இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. நடுவில் இவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறார், டேய் அவங்க ஏன் பொண்டாட்டிடா அவங்கள பிடிச்சி இழுக்கிறான், அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து காமெடியாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள எவனுமே வந்து அட்லீஸ்ட் இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாலுமே சரி, எடிட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. வியூஸுக்காக தான் வந்து அவங்க வந்து இதை அப்படியே வச்சுப்போம், இது வந்து ஃபன்னாக வரும் அப்படின்ற மாதிரி போட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆகி குயோ முயோன்னு கத்துறாங்க நெட்டிசன்ஸு சோஷியல் மீடியாவில். அண்ணனுக்கு போகிற இடம்லாம் வந்து அடி. ஆனால் இவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஆனப்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டே வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணவர். இது பண்ண மாட்டாரா? ஸோ ரொம்ப கூலாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. எப்படின்னா இவர் வந்து ஒரு மன்னிப்பு, எனக்கு தெரியாமல் வந்து நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்றது. இது மாதிரி வந்து எல்லா விஷயமும் பண்ண அதாவது தவறு பண்ணிட்டு வந்து இவங்க வந்து ஒன்றுமே பண்ணாத மாதிரி வந்து திருப்பி வந்து ஒரு மன்னிப்பு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று, மேலே போகிற மனுஷன் ஒரு காலத்தில் வந்து கீழே தான் வரணும். எப்போவுமே வந்து அங்கேயே இருக்க போகிறதில்ல. ஸோ அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். உங்களோட வந்து பாஸ்ட்டை வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு இருந்தோம், எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கோன்றதை நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களை வச்சு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டயலாக்லாம் விட்டுருக்க மாட்டீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வந்து அந்த கண்டென்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இனியும் வந்து நீங்கள் திருந்தலை வச்சுக்கிங்களேன், என்ன சொல்கிறதுனே தெரில பாய். நீங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது பண்ணுங்கள். ஆனால் வந்து மனசாட்சிக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை ஒண்டி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. தேங்க்யூ, பாய்.